பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வார்த்தை 30. எனக்கும் இந்நாட்டு மக்களுக்கும் இடையே ஒரு சுவரை எழுப்பி அதன் மூலம் நான் இந்த நாட்டு மக்களை அழிக்காதபடி தடுப்பவன் ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிட்டவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நான் உங்களிடம் எனக்காக ஜெபிக்கும்படியாக கேட்கின்றேன். நீங்கள் எனக்காக ஜெபிக்கும் பொழுது உண்மையிலே நான் திடன் பெற்று பலன் பெற்று இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைகளை இந்த உலகம் முழுவதும் சுமந்து செல்ல ஆண்டவர் நாவன்மையையும் ஞானத்தையும் எனக்கு தருவாராக. அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு நாளும் என்னுடைய அறிவாற்றலுக்காக நான் ஜெபித்தது கிடையாது. நான் என் ஆண்டவரிடம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு காரியம், சாகும் வரை பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நற்கருணை நாதரோடு இணைந்திருந்து பரிசுத்த வார்த்தைகளை மக்களுக்கு அறிவித்து ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அவருடைய வார்த்தைகளினால். இதுதான் என்னுடைய உள்ளத்தில் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நெருப்பாக இருக்கின்றது. இதற்காக நீங்களும் என்னோடு இணைந்து ஒத்துழைக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, எனக்காக ஒவ்வொரு நாளும் ஒரு அருள் நிறைந்த மரியை ஜெபம் சொல்லி ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஒருவர் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் பலன் அடைகின்றோம், திடன் பெறுகின்றோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். திறப்பில் நின்று ஆண்டவரோடு எழுந்து நின்று மக்களுக்காக ஆண்டவருக்கு முன்பாக நின்று கண்ணீர் விடும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்கின்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிடைக்கவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லுகின்றார். ஏன் தெரியுமா? நீங்கள் திருப்பாடல்கள் 14வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதில் 1, 2 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அறிவிலிகள் சொல்லிக் கொள்வார்களாம் கடவுள் இந்த உலகத்தில் கிடையாது என்று. அதே போல் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் விண்ணிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார், மனிதர்களை உற்று நோக்குகின்றார், மதிநுட்பம் உள்ளவர்கள், கடவுளை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று சொல்லி இந்த உலகத்திலே அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றார். உங்களை பார்க்கின்றார், உங்களுடைய உள்ளத்தை பார்க்கின்றார், உங்களை சார்ந்திருக்கிறவர்களை பார்க்கின்றார், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனை பார்க்கின்றார், குழந்தை செல்வங்களை பார்க்கின்றார், கணவரை பார்க்கின்றார், மனைவியை பார்க்கின்றார், முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களை பார்க்கின்றார், இந்த அரசியல் தலைவர்களை பார்க்கின்றார், நடிகர்கள் நடிகைகளை பார்க்கின்றார். அவர் ஒவ்வொரு நாட்டையும் ஆளக்கூடிய தலைவர்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். யாரும் ஆண்டவருடைய கரங்களில் இருந்து தப்ப முடியாது. இவர்களில் யாராவது ஒருவன் ஒருத்தி என்னை தேடி வருகிறானாம், எனக்கு யாரும் கிடைக்கவில்லையே என்னுடைய பணியை செய்து முடிப்பதற்காக என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் ஏக்கத்தோடு இருக்கின்றார். எனவே உங்களிடையே உங்களை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவரை நீங்கள் சொந்தமாக்கிக் கொள்ள ஒவ்வொரு நாளும் உங்களை தூய்மைப்படுத்த வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எதற்காக அதிகாலையில் எழுந்த உடனே நாம் பல் துவக்குகின்றோம், முகத்தை கழுவுகின்றோம், குளிக்கின்றோம், நம்மை தயார்படுத்துகின்றோம்? மற்றவர்களுக்கு முன்பாக நம் மனித உடலில் இருக்கக்கூடிய வாடை வெளியிலே வரக்கூடாது என்பதற்காக அதிகாலையிலே பல் துலக்கி முகம் கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டு நம்மை சிகை அலங்காரம் செய்து சில பேர் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவார்கள். அன்பார்ந்தவர்களை, மற்றவர்களுக்கு முன்பாக நறுமணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவை அனைத்தும் ஒரு வெளி அடையாளமாக இருக்கின்றது. ஆனால் ஆண்டவர் உங்களுடைய உள் அடையாளத்தை பார்க்கின்றார், உங்களுடைய உள் உணர்வை பார்க்கின்றார். நான் ஒருவனையும் அவர்களிடையே தேடிக்கொண்டு இருக்கின்றேன், என்னை தேடுபவன் யாராவது உண்டா என்று சொல்லி என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறானாம், என் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறாளாம், என்னை அனுதினமும் தேடுகிறாளாம், எனவே நான் அவர்களோடு கூட இருப்பேன் என்று ஏக்கத்தோடு அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கின்றார். எனவேதான்
ஆதாம் பாவம் செய்த பொழுதும் ஆண்டவராகிய கடவுள் விண்ணிலிருந்து இறங்கி வந்து அவர்களை பார்த்து, ஆதாம் நீ எங்கே இருக்கின்றாய் என்று அவர்களை பார்த்து கூப்பிட்டார். அன்பார்ந்தவர்களே, எதற்காக கடவுள் விண்ணிலிருந்து இறங்கி வந்து மனிதரை தேடி வந்து அவர்களை கூப்பிட வேண்டும்? அவர்கள் நல்லது செய்து கடவுளை போல் வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். எனவே ஆதாம் பாவம் செய்தான், காயின் பாவம் செய்தார். அதன் பிறகு அந்த வழிமுறைகளை பாருங்கள், எல்லோருமே பாவம் செய்து செய்து ஆண்டவர் கொடுத்த அந்த மேன்மையும் மகிமையும் இழந்து போய்விட்டார்கள். எனவே தான் ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, ஆண்டவர் நம்மை தேடி வரும் பொழுது அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க முடியாதபடி, அவரை பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்களும் காதுகளும் மந்தமாகி இருக்கின்றன. இந்த நாளிலே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகின்றார், எனக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்து முடிக்க மாட்டியா என் மகனே மகளே? இவ்வளவு பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரை நீ என்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றாயே, பெயர் கிறிஸ்தவளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே, பெயருக்காக நீ உன்னுடைய புகழுக்காக கோயிலுக்கு வருகின்றாயே, நீ வந்து உன் பரிசுத்தம் இல்லாதபடி என்னுடைய திருவுடலை நீ பெற்று இருக்கின்றாயே, ஆனால் இன்னும் நீ மனமாற்றம் அடைந்து நல்லவளாக வாழவில்லையே என்று சொல்லி வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் தேடி வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆயினும் யாரும் கிட்டவில்லை என்கின்ற வருத்தத்தோடு இருக்கின்றார். இந்த திருவருகை காலத்தில் நீங்கள் எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கலாம், பணத்தை வாரி ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். ஆனால் உங்களுடைய ஆத்துமா பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது, உங்களுக்குள் ஆண்டவர் விரும்பக்கூடிய பரிசுத்தம் இல்லாமல் இருக்கும் பொழுது, நீங்கள் எப்படி ஆண்டவரை காண முடியும்? எப்படி ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க முடியும்? அந்த நாளிலே மோய்சன் ஆண்டவரை அறியாமல் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு புதரின் வழியாக வெளிப்படுத்திய பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று கேட்ட பொழுது அவருக்கு பதில் கொடுத்தார். சவுலை பாருங்கள், மக்களை கொலை செய்து கொண்டு இருந்தார். கிறிஸ்தவர் என்ற பெயர் கொண்டாலே அவர்களை அழித்துக் கொண்டு இருந்தார். அவரை ஆண்டவர் நேரடியாக சந்தித்த பொழுது, உயிர்த்த ஆண்டவர் சந்தித்த பொழுது, ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உடனடியாக கேட்டார். நீங்கள் பெரிய சிஇஓவாக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், ஜிஎம்மாக இருக்கலாம், பல கம்பெனிகளுக்கு ஓனராக இருக்கலாம், பஸ்ஸுகளும் நீங்கள் கார்களும் வைத்து இந்த உலகத்தில் பணத்திற்கு மேல் பணம் சம்பாதித்துக் கொண்டு பணத்திற்கு மேல் இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருக்கலாம். ஒரு நொடி பொழுதிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கவனமாக இருக்க வேண்டும், விழிப்பாய் இருந்து ஜெபியுங்கள். மானிட மகனுடைய வருகை சமீபமாக இருக்கின்றது. நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுதும், இயற்கை சீற்றங்களை பார்க்கும் பொழுதும், இயற்கையின் கோபங்களை பார்க்கும் பொழுதும், மானிட மகன் விரைவில் வருவார் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல இந்த காலங்களிலும் நடக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்கள், அந்த நாளிலே லோத்துவினுடைய காலத்தில் ஆண்டவர் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் அழித்ததை போல அந்த நாட்கள் சமீபமாக வரும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே தான் ஆண்டவரை தேடி வர வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எரேமியா 33:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, தீச்செயல் அனைத்தையும் அதனின்று நான் என் முகத்தை திருப்பு கொண்டேன் என்கின்றார். உங்களுடைய தீச்செயல்களை முன்னிட்டு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டாலாம். உங்களுடைய பாவங்களை முன்னிட்டு ஆண்டவர் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கின்றார். என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். என் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுக்கின்றார். எனவே இந்த தீச்செயல்களில் இருந்து நான் வெளியிலே வருவேன் என்று சொல்லி முயற்சி செய்து ஆண்டவரை தேட வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களை தேடி நாடி வந்து இருக்கின்றார். ஏனென்றால் மத்தேயு 22 அதிகாரம் 32 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள் என்றும். நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார், இறந்தோரின் கடவுள் அல்ல என்பதை அறிந்து கொண்டு தாமதிக்காதபடி அவரை தேடி வாருங்கள். ஆண்டவர் உங்களை தேடுவதற்கு முன்பாக நீங்கள் அவரை தேடி நாடி வாருங்கள். ஏனென்றால் சீராக் 16:12 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய தண்டனை கடுமையானது, அவர் செயல்களுக்கு ஏற்ப அவர் மனிதருக்கு தீர்ப்பளிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள்
நீங்கள் மற்றவர்களுடைய தண்டனைக்காக நிற்க வேண்டிய அவசியமில்லை, மற்றவருடைய குற்றங்களுக்காக நிற்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் செய்த குற்றங்களையும் நீங்கள் செய்த தண்டனைகளுக்காகவும் அவர் தீர்ப்பிட வரும் பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்க நீங்கள் தகுதி உள்ளவர்களா என்று இந்த திருவருகை காலத்திலே உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் உயிருள்ள தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், இறந்தோரின் கடவுள் அல்ல. ஒருவனை அவர்களிடையே தேடினேன், ஆயினும் யாரும் கிடைக்கவில்லை என்று சொல்லுகின்றார். உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உற்சாகத்தின் ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவில் இருக்கின்றார். எனவே கண்களை மூடுவோம். சில மணி துளிகள் நற்கருணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட, இந்த திருவருகை நாட்களிலும் கூட நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றீர். நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றீர். எங்களுடைய நடுவில் உயிருள்ள தெய்வமாக இருக்கின்றீர். நீர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளாக இருக்கின்றார். ஆண்டவரே, விண்ணுலகில் இருந்து நீர் மானிடரை உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றீர். எம்மை தேடுபவர்கள் யாராவது உண்டா என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றீரே. இந்த நாளிலே எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய ஆற்றலினாலும் வல்லமையினாலும் அல்ல, உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் வாழவும், என் ஆண்டவர் தரக்கூடிய வல்லமையை பெற்றுக்கொண்டு நடக்கவும், என் ஆண்டவருடைய திட்டத்திற்கு ஏற்ப செயலாற்றக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களை பலப்படுத்துவீராக. தொடக்க நூல் 4:7 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படித்திருக்கும், நீ அதை அடைக்க ஆள வேண்டும் என்றும். ஆம் தகப்பனே, நாங்கள் அனைவரும் நல்லது செய்தும் என் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கவும், பாவத்தை விட்டு ஓடக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக. யார் யாரெல்லாம் இந்த நாளில் உம்மை தேடி வந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய கூக்குரலை கேட்பீராக, அவருடைய குரல்களுக்கு பதில் கொடுப்பீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக, பலப்படுத்தும் ஆவி கடந்து வருவதாக. பிள்ளைகள் நோய்களில் இருந்து விடுதலை பெறவும், மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அது பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாக மாற தங்களை தயாரித்துக் கொள்வார்களாக. ஆண்டவரே, இந்த நாளிலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.